நான் காமராஜ், இந்த காலேஜோட ப்ரொஃபஸர். இங்கே எவ்வளவோ இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜஸ் இருந்தாலும் இந்த உலகத்தோட மொத்த அழகியும் இயற்கை சார்ந்த அறிவியும் சொல்லிக் கொடுக்க ஒரு சில காலேஜஸ் மட்டும்தான் இருக்குது. அதில் என் காலேஜும் ஒன்று. வருஷம் நான் போகிற ட்ரெக்கிங் மூலமாக நான் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய பாடம், இங்கே இயற்கையும் கடவுளும் ஒன்று தான். இந்த வருஷம் நானும் என் ஸ்டூடெண்ட்ஸும் மச்சான் இன்னைக்கு ஏதாவது என்டர்டைன்மெண்ட் மாட்டுச்சா? இன்னைக்கு எதுவும் பெருசா மாட்டல மச்சான். 2 என்டர்டைன்மெண்ட் மாட்டிச்சுடா. சாப்பிடல, ஏதாவது கேண்டீன் போய் சாப்பிட்டு வருவோமா? ஈ பெண்குட்டி காண கொல்லாம். அடிக்கூட ஏய் ஏய், நம்மள தானே வாங்க. கூப்பிடுறாங்க. வாங்கன்றல்ல. ரேவதி இங்க வா. ஷர்மியா எங்க டிபார்ட்மெண்ட்? ஏய், யார் நீ? ஐடி கார்டு வாங்கிட்டு இருக்க? மரியாதை கெட்டுற உனக்கு. ரேவதி, மாப்பிள்ள உன்கிட்ட பேசணும் கூப்பிட்டே இருக்கான், நீ பாடு ரிஃப்யூஸ் பண்ணிட்டு போறியா? கூப்பிட்டு வர மாட்டியா? அப்படிலாம் இல்ல. நம்ம அது ஸ்மார்ட் வாட்சா? ஏய், கைய விடு. ப்ரப்போஸ் பண்றான். மச்சான் இட்ஸ் மை பர்சனல்ரா. இங்க வா. ரேவதி நீ போ, ரேவதி நான் பேசிக்கிறேன். நீ போட்டுங்கடா. சொட்ட வந்துட்டான். என்னது இந்த சிங்ஜரம் இருக்கிற காலேஜ்ல ராகிங்க? போங்கப்பா. இனிமே யாராச்சும் ராகிங் பண்ணணும்னு நினைச்சா என்ன பண்ணுங்கடா? நான் வேணா சில்க் மாதிரி ஆடி காட்டுமா, இல்ல ஆண்ட்ரியா மாதிரி பாடி காட்டுமா? உங்களை பிரின்சிபால் கூப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். கூப்பிட்டாரு. Good evening to all. I'm glad to welcome you all for the World Environmental Day. I welcome to our chief guest, Mr. Narayana Murthy sir, Minister of Environment and Forest Department. We welcome you, sir. Next, the Guinness record holder, our physical educational professor, உயிர் திரு காமராஜ் சார் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். என்விரான்மெண்டல் சயின்ஸ் நம்ம நாட்டுக்கு தேவையான முக்கியமான ஒரு அறிவு. இங்கே எத்தனை பேர் இந்த அறிவை தேடி ஓடுறாங்கன்னு சொல்லுங்க. ஸ்கூல் காம்படிஷன் அண்ட் காலேஜ் எக்ஸிபிஷன் இதில் மட்டும்தான். மற்ற நேரத்திலலாம் இதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. உலகம் வெப்பமயமாகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ மட்டும் இல்லை, பல வருஷமாக சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. நம்ம சந்திச்ச அழிவுகளும் இயற்கை சீற்றங்களும் உயிரிழப்புகளும் அதை இதுவரைக்கும் நமக்கு புரிய வைக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், அதை நோக்கி போகணும்னு நினச்சேன். இங்கே இயற்கை இல்லாமல் எதுவுமே இல்லை. இமயமலை ஏறுறது பெருமை. இங்கே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை ஏறினா பெருமை இல்லையா? இயற்கையோடு ஒன்றி வாழ்வோம், இயற்கையை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம். Come. Hi, sir. Please be seated. Your speech was very interesting, you know. Minister mentioned பண்ணாரு. Thank you, sir. மணி, சார், நீங்க ட்ரெக்கிங் போகிறதுக்கான எல்லா பெர்மிஷன்ஸும் கிடைச்சிருச்சு. சூப்பர் சார். இதுல லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் இருக்கு, யார் யார் போகணும்னு. ஓகே சார். ஆமா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். எவ்வளோ ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குல்ல, நீங்க ஏன் யாழி மலைக்கு போகணும்னு நினைச்சீங்க? குரங்கணி தீ விபத்துல ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு இப்போ. பி சேஃப் தேர். நம்ம காலேஜுக்கு எந்த கிட்ட பேரும் வராம பார்த்துக்கோங்க. அண்ட் இயற்கையை தேடி போகிற நம்மளே இயற்கையை பார்த்து பயந்தா எப்படி சார்? ட்ரெக்கிங் இஸ் நாட் அ டூரிசம். இங்கே எல்லாருமே யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிறது குட் வே அதுதான் சார். 3 days பிளான் தானே, சேஃபாக வந்துடுவோம். நாங்கள் குரங்கணி திருவிழாவுக்கு போகலான்னு இருக்கோம் சார். வை? அந்த கோயிலில் ஒரு சிலை இருக்கான், அது எப்பவுமே இன்விசிபிளாக இருக்குமா. ஆனால் அது இருக்கிறது அப்படின்னு நம்ம தொட்டாதான் தெரியுமா சார்? ஓ, ஃபுல் மூன் டே அன்னைக்கு அந்த குரங்கணி திருவிழாவில் தான் நம்ம கண்ணுக்கே அந்த சிலை தெரியுமா சார். அதை பார்க்கறது எனக்கு மட்டும் கிடையாது, நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது பெரிய விஷயமா இருக்கு சார். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட ரிசர்ச்சுக்கும் ஸ்டடீஸ்க்குமே பெரிய இன்ட்டாக இருக்கும். வெரி நைஸ். தேங்க்யூ சார். மணி அண்ட் ராஜேந்திரன் வில் ஜாயின் வித் யூ. உங்களுக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க. அண்ட் எனிதிங் யூ கேன் கால் மீ. ஷூர் சார். தேங்க்யூ ஸோ மச். Take care. தேங்க்யூ சார்.
ஹலோ யாரு? ஹலோ சொல்றீங்களா? சொல்லி தான் பேசுகிறேன். டூரிஸ்ட் கைட் தானே? ஆமாம். டேய் நான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஸ்டாப்டா. டூரிஸ்ட் கைடுன்ற? ஹலோ நான் காமராஜ் பேசுறேன். சாரி சார், உங்களை டாலாம் சொல்லிட்டேன் சார். சாரி சார். வியூ பாயிண்ட் ரீச் ஆயிட்டேன். நீங்க வந்துட்டீங்களா சார்? நானும் ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுவோம் சார். வெயிட் பண்ணுங்க. அப்புறம் சார் பசங்க விளையாட்டு மலையாட்டு போகிறானுங்க. அது வியூ பாயிண்ட் இல்லை, சூசைட் பாயிண்ட். போன வாரம் ரீல்ஸ் பண்ற சொல்லி 3 பசங்க உள்ள வந்துட்டானுங்க சார். ஒரு வாரமா கயிறு விட்டுக்கிறாங்க, கிடைக்கல. சரிங்களா? பசங்க எல்லாரும் ஓரமா நிக்க வச்சு டீ வாங்கி கொடுங்க, நான் வந்துடுறேன். ஓகே சார். ஓகே வரானுங்க, நல்லா சுத்தி காட்ட சொல்றானுங்க. ஒரு 10 காசு சொல்லு. என்னடா வண்டியெல்லாம் புதுசாக வாங்கிட்டு இருக்கு? டே நைட்டு கஷ்டப்படுறேன்பா, அதான் புது வண்டி வாங்குறேன். நான் என்ன உன்ன மாதிரி போட்டல வச்சு ஜெயில இருந்தா வரேன். நல்லா தூக்குல போட மாட்டான் பாரு. அதெல்லாம் ஏன்பா தெரிஞ்சுதான் வெளில உண்டல்ல? அதான் தெரிஞ்ச பாட்டியமா வந்துக்கிறிய. மாமா பாட்டை போட சொல்லுங்க. சொல்லி நான் பொண்ணு கேக்குதுல, பாட்ட போடியா? யோ பாட்டை போட்டா பின்னாடி சிலுமிசம் பண்றாங்க. கம்னரியா? யோ ஃபாரஸ்ட் வண்டி வேணா வந்தா இருக்கலாம். காசு கொடுத்து தானே வரோம். பாட்டை போடியா? என்ன மிரட்டுறா? ஏன் மேடம் பாட்டு கேட்காம டிராவல் பண்ண மாட்டீங்களோ? போற வழியில பள்ளிக்கூடத்தில் இறக்கி விடுறாரு. யோ லூசு, ஞாயிற்றுக்கிழமை எங்க பள்ளிக்கூடம்? நீ ஞாயிற்றுக்கிழமையா? பொண்ணு யாரும் தெரியுதா இல்லையா? அது போறங்க நானா டெலிவரி பண்ண சொல்றா. செங்குட்டு பொண்ணியா? செங்குட்டு பொண்ணா இது? அதான் வாய் இவ்வளோ நீளமாகுது. அவன் பொண்ணாமா நீ? ஆமா. அப்பா என்ன கேட்டாருன்னா இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஜாலியாக மாமா மடியில் தான் உட்கார வச்சு கூட்டு தான் சொல்லலாம். டேய் அந்த பாட்டை போடுறா, இல்லைன்னா அவன் என் கழுத்து எடுத்துருவான். போடுறா. சார் சேஃபாக ரீச் ஆகிட்டோம் சார். எல்லாரும் இங்கே தான் இருக்கோம். ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் சார். சார் எங்க வாங்க கூப்பிடுங்க. சொல்லியா? என்னை பார்த்தா இதே முரளி மாதிரியா இருக்குது. நான் தான் சொல்லி ஸ்டார்டிங்கே தலைவலியாக இருக்கு போல. கவலைப்படாதீங்க, மேலே காட்டு வச்சு பாலாக இருக்குது. சரி போகலாமா? என்ன சார் நம்ம அனிமுனா போகிறோம் ட்ரக்கிங்கு. அதுக்கெல்லாம் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. பசங்களை ஏற்றுங்க. முதல்ல மலை அடி வேறு போயிடுவோம். ஏற்றுங்க. அங்க பாருங்க, ஒருத்த கம்பிக்குள்ள கால விட்டுங்கிறான். போங்கடா மூஞ்சில போடுவாங்க, திருடுங்க. நீ எதுக்கு அந்த ரெட் கலர் சுடிதார் பண்ணிட்டு நம்பர் வாங்கினா? சித்தி பண்ணா சீக்கிரம் அனுப்புங்க சார். போயிட்டு என்ன லக்கேஜ் வருது? கொஞ்சம் தள்ளி உட்காரு, நானே ஏறி உட்காந்துக்கிறேன். நீ இதில் உட்கார போறியா? எஸ் சார். என் ஜீப்பு மலை மேல ஒன்னா ஏறும். என் ஜீப்புக்குள்ள மலைலாம் ஏற்ற முடியாது. இவனை ஏன்னா ஒரு ட்ரெயினில் போட்டு தூக்கினாங்க. போடா. நானே மாமனார் இடத்து விட்டு ஜீப் வாங்கியிருக்கிறேன். கவுகலான்னு பார்க்குறேன். டேய் எப்போ பார்த்தாலும் கோட்டை ஓடணும். ஒன்று கோட்டை விடுற, இல்லைன்னா பெட்ரோல் தெரியுறேன். என்ன வண்டியா எடே ரிவர்ஸ் போடு. பிரபா சார் பார்த்து. பிரச்சனையே சிக்னலே கிடைக்காது. ஐயோ ரொம்ப அர்ஜென்ட்டாச்சு. எங்கே அந்த கைடு? அப்புறம் சொல்லு, வேற என்ன பிளானு? உனக்கு தெரியாம ஒரு கேஸ் பீர் வாங்கி வச்சுக்கிறானுங்க, அதான் பிளானே. ஐயோ எனக்கு தெரியாம எப்பயா வண்டி நிறுத்துனீங்க? ஆனா விடுங்க, சின்ன பசங்க, நைட்டு நம்மளும் வாங்கி குடிப்போம். எங்கே போகிறேன் இப்போ? ஒன்றும் இல்லை சார், இப்படியே நேராக போனீங்கன்னா ஒரு சுடுகாடு வரும், அங்கே நீங்கள் போயிடுங்க. எவ்வளோ சீரியஸாக கேட்க சார்? சொல்கிறதுக்கானுங்க சார், அந்த சுடுகாடு தாண்டி போனீங்கன்னா ஒரு மலை அடிவார் வரும். அது கீழே போய் நீங்கள் டென்ட் போட்டு எல்லாம் தங்கிடுங்க. நான் போயிட்டு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பாட்டில் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு நான் வந்துடுறேன். நைட்டு தங்கிட்டு காலைல போயிடுவோம். சரியா? ஒரு ப்ரொபோசல். இவனை நம்பி இவ்வளோ பொண்ணுங்க அமைச்சிக்கிறானுங்க பேர். அவங்க அப்பா அம்மா விட்டாங்கன்னா சொந்தக்கார வீட்டுக்கு தான் போவோம். இதுக்கெல்லாம் குடி வந்துக்குதுங்க பேர். சொல்லி சார் நோவ மாட்டேன், அர்ஜென்ட்டாக இருக்கு, ஒன்றுக்கு போகணும். எங்கே போகிறது? பேண்டில் வச்சுக்க. நீலாம் ப்ரொபோசர் ஆடா, அறிவில்லை உனக்கு? எருமாடு மாதிரி இருக்கு. போடா, ஏன்னா செடி பக்கம் போடா. போடா. ஒன்றுக்கு அடி தலை. இவெல்லாம் எப்படி ப்ரொபோசர் ஆன? எப்போ முடியும்? எப்போ முடியுமா? ஆரம்பிச்சு ½ அன் ஹவர் தான் அது. அதுக்குள்ளே அவையார் மாரி ஆகிட்டேன். அப்படியே தெரியும், திட்டுத்தனமாக தம் அடிக்கும் போதே. போன்றல போ. மாலையில் பேண்ட புல்புல் தாரா மாதிரி ஓடி சீக்கிரம்.
கீழே பாடுறா. டேய் ஹெல்ப் பண்றா. கை கொடுறா. சரி என்ன எல்லாம் டூருக்கு கூட்டின்னு வந்துக்கிறானா இல்லை சபரிமலை கூட்டின்னு வந்துக்கிறானா? 60 பேர் கிட்ட இருக்கிறானுங்க. எதுக்கு தூங்கிட்டான்? எப்படி மேய்க்கிறதுன்னு தெரியலையே. பல்புல் தாரா பார்த்து போ, பல்லங்குது பார். சொல்லி யோ உன்னதாயா உட்காந்துட்டாராம் 96 விஜய் சேதுபதி. யோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமையா? எடுக்கலாம். பையனுங்களை தனியாகவும் பொண்ணுங்களை தனியாக போட்டு நீ நடுவில் பார்த்துக்கோ. ஏன்யா? பிள்ளைங்களா யாதுங்க சிலுமு சுமிச்சுதுங்க. டீனா நினச்சி ஏன் இடுப்பு கஷ்டானீங்க? புரியுது. ப்ரொபோசலுமே பேசி அப்புறம் நீ எல்லாரும் இப்படி கூட்டின்னு போ. நான் அப்படி போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். இங்க எங்கேயா ரெஸ்ட் ரூம் இருக்கு? ஆட ஏதாவது செடி கொடி அப்படியாங்க போவியா? எல்லாத்தையும் நோண்டி நோண்டி கேட்டு வரும்போது உனக்கு கரடி பழம் பறிச்சுன்னு வரேன். கரடி பழமா? அம்மா காய்ஸ் கிளம்பலாமா? எங்க சார்? வீட்டுக்கா? டேய் நீ கிளம்புடா. ஆமா இங்க ராமா காணோம். எங்க மேல பாக்குற இவ்வளவு பெரிய படாபடா இருக்கு பாரியா? சார் என்னடா ராம காணோம் சார். போட்டோ எடுக்கிறேன்னு போனா இன்னும் ஆளை காணோம். என்னடா சொல்ற? இன்னும் வரலையா? இன்னும் வரல சார். சார் ராம் ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்துட்டு மைதிலி பின்னாடியே போனா சார். ரொம்ப நேரம் ஆச்சு, ஒன்றும் காணோம் சார். ராம் மைத்திரி நீ என்ன பண்றீங்க? மற்றவங்களாம் எங்க? இரு நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது எனக்கு உன்னை பற்றி தெரியாது. இப்போ ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆகுது ராம். ஒரு நிமிஷம். இங்கே வேற யாருமே இல்லை ராம். ஹே உனக்கு நான் சொல்றது புரியுதா? நம்ம உடனே கிளம்பலாம். மைத்திரி நம்ம உடனே கிளம்பி ஆகணும். ராம் யார் இவங்க ராம்? இவர்களை இடுமடிதான் வளர்த்து செல்லுங்க. சார் காப்பாத்துங்க சார். நம்ம டீம்ல 2 பேர் காணாம போயிருக்காங்க. பொறுப்பே இல்லாம இருக்கீங்க. வேணாமணி நம்ம கூட வந்த கைடு எங்கயா? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வந்துடுறேன்னு சொன்னேன் சார். பொண்ணுங்களா இங்கேயா இருக்க? பாய்ஸ் தேடலாம் வாங்க. போகணும். ராம் 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 எங்கடா போறீங்க? ஏய் ராம் 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 ராமே பச்சானே எங்கடா போய் தொலைங்க? ராம் கேக்குதா? டேய் இது அவன் பேக் தான்டா. ராமுல வேண்டாம். எவ்வளோ பெரிய பல்லு. எனக்கு தெரிஞ்ச அவன் பக்கத்துல தான் இங்கே இருப்பான். என்ன எல்லாம் லைனாக உட்காந்து சொல்லி எங்கேயா போன? நம்ம டீம்ல 2 பேர் மிஸ்ஸிங்கயா? என்ன சொல்ற? இங்க பாருங்க எங்கேயா கிடைச்சது? கேமரால போட்டோ பாருங்க. இந்த பாருயா. யாரையா அவங்க? ஐயோ இவனுங்க அடிவாரம் கும்பலையா? ரொம்ப டேஞ்சரானவனுங்க அவனுங்க. நேரம் நம்ம பசங்களை ஸ்கெட்ச் போட்டுருவானுங்க. இப்போ என்னையா பண்றது? என்ன பண்றதா? உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? பாதுகாப்பா பாத்துக்க சொல்லிட்டு தானே போனேன். எங்கேயா பொறுக்கு போனேன்? அறிவு கட்டவனே. பசங்களை விட்டு என்கிட்ட கேட்குற புடி. என்னத்துக்கு அவனுக்கு என்ன பண்ணியிருப்பானுங்களா? இப்போ என்னையா பண்றது? நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோ. இதில் ஏன்னா எஸ்கேப் ஆகிட போகுது. நான் ஊருக்குள்ளே போயிட்டு எவனா இருந்தாலும் கூட்டின்னு வரேன். புரியுதா? சொல்லியா? வாங்க டேய், வாங்க போ. நான் வர்றதுக்குள்ள எங்க ஜோடி ஃபர்ஸ்ட் வாங்க. மாட்டிக்கு போறீங்க. சேஃபான இடத்துக்கு போ. யார் நீ?
குரங்கணி கயிற்றினை கட்டி இருக்கின்றாய். அவர்களுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? நான் குரங்கணி தான். இன்று உன்னையும் அவளையும் கொடுக்கவிருக்கும் பலி. யாரா இவனுங்கெல்லாம்? காட்டு நாயை தின்றவனுங்களா? ஏய், யாரடா கட்டி வச்சு வேட்டு காட்டுட்டு இருக்கீங்க? டூரிஸ்டா? இந்த பிள்ளைங்க பார்த்த மாதிரி இருக்கு. அப்பா. அப்பாவா? ஏய் ஆமா, நம்ம கௌசல்யா பொண்ணு. அடி செருப்பால ராஸ்கல். யார் வீட்டு பொண்ணு மேல கை வைக்கிற? ஏய், அவளை அவுத்து விடுங்க. காய்கறி தின்ற பிள்ளைய வந்து காட்டு மாடு மாதிரி கட்டி வச்சிருக்கீங்க. எரும மாட்டு பசங்களா உங்களை அப்படியே போட்டேனா? ஐயா ஐயா, மன்னித்து விடுங்கள் ஐயா, மன்னித்து விடுங்க. அப்படியே உங்களெல்லாம் அத்து போட்டுருவேன். பயப்படாதம்மா, இவெல்லாம் ஒரு ஆளு. பாவம் பார்த்து விட்டு என் கௌசல்யா பொண்ணு மேலே கை வைப்பீங்களா நீங்க? அப்படியே கடிச்சு அப்பா, ராமையும் கூட்டிட்டு போலாம். அவனை அவுத்து விடுறா, அவுடா. நீ வாமா, போலாம் வா. ஏய், அவளை கூட்டு போய் பத்திரம் விட்டுருக்கடா. நீ வாமா, அவங்க பார்த்துக்குவாங்க. உங்க அம்மா கல் தடுத்து போட்ட மாதிரி ஒன்னே அறுத்து போட்டுருக்கணும். ஏய், தரடி கதவை. காலேஜுக்கு அனுப்புனா ஊர்மே இருந்து எவன் கூட ட்ரெக்கிங் போறாளாம். ட்ரெக்கிங் ஒன்னும் அங்கேயே காட்டு வாசிகளை வச்சு செதில் செதிலா அத்து போட்டு. வாடா. அந்த பையனை எங்கடா இறக்கி விட்ட? சார், சோலையூர் சார். அந்த பசங்களோட ட்ரெக்கிங் பெர்மிஷனை கேன்சல் பண்ணிட்டு சரி சார், இந்த பையலை மட்டும் அடிச்சு தூக்கிட்டு வா. சீக்கிரம் போ. ஓகே சார், நான் சொல்லிடுறேன் சார். இவ வேற நம்மள மாதிரி திமிர் பிடிச்சவளாக்கா. ஜீன்ஸ். ஹலோ, சொல்லுங்க பாஸ். Where is the statue? Have you seen it or not? பாஸ், நானும் பல இடத்த தேடி பார்த்துட்டேன். ஸ்டாச்சு கண்ணிலே தெரியல பாஸ். ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரி ஸ்டாச்சு யார் கண்ணுக்கும் தெரியாது போல இருக்கே. Stop giving me reasons. Kill the people and bring the statue. குரங்கணி திருவிழா நடக்குது. எப்படி 2 கேங்க வரும், அவங்களே அடிச்சிட்டு செத்துருவாங்க பாஸ். இல்லைனாலும் என்கிட்ட தப்பிக்க முடியாது. கவலைப்படாதீங்க, சேலை உங்களுக்கு கிடைக்கும். ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட் மை பாஸ். You better. பெட்டராவது பட்டராவது. வாங்க வாங்க. டேய் காளி, டேய் நீ ஒன்று செய்ய. மேலே யானை இருக்கான்னு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு அங்கே போகிறோம். யோ, அது இப்போ உங்க யானை கிடையாது, காட்டு யானை. உங்களோட சேர்ந்து எங்க உசுரும் போயிட போகுது. காலையில யார் மூஞ்சில முடிச்சேன்னு தெரியல, இவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். சை, ஏ மாதிரி இங்க பாரு, இந்த பக்கம்லாம் பார்த்தாச்சு, அந்த பக்கம் போக வாய்ப்பு இல்லை. இங்கே பார்த்துட்டு அப்புறம் அந்த பக்கம் போயிடலாம். எல்லாத்தையும் சொல்லி செங்கிட்டு வா. மேல என்ன தெரியுது? வாங்க. செங்க.
யோ சார் வர டைம் கால் பண்ணிட்டாரு, என்னன்னு பார்த்து முடிச்சு விடு, கிளம்புவோம். அண்ணே பா கூப்பிட்றாப்ல. யானை ஒன்றும் பிடிப்படுற மாதிரி தெரிலண்ணே. காட்டுக்குள்ளே போயிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே போய் தேடணும்னா ஆஃபீஸர் பர்மிஷன் இல்லாமல் தேட முடியாதுண்ணே. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நீங்க போங்க. யோ அதான் என் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, கிளம்புங்க. சார் இன்ஜெக்ஷன் பகையாவது கொடுத்துட்டு போயிடலாம் சார், பாவம் சார். யோ கிளம்பியா. ஓ வாங்கயா, அதான் சொல்லிட்டார்ல, ஏறு ஏறு மேலே ஏறு. எப்பா போறதான் போறீங்க, அந்த துப்பாக்கி கொடுத்துட்டு போங்க. அது சுடுதானேன்னு தெரியலண்ணே. அதுவும் சரிதான். பர்மிஷன் வாங்காம திருவிழா நடத்த போறாங்கல்ல, அன்னைக்கு வச்சுப்போம். இப்பதான் மைத்திலி ஃபாதர் பேசினாரு. மைத்திலி சேஃப். ஓகே சார். சாரி, ட்ரெக்கிங்கை கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? புரியுது சார். நான் சேஃபாக பசங்களை கூப்பிட்டு வந்துடுறேன். ஓகே, நான் வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணுறேன். ஓகே சார். காய்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட் இங்கே வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சார் கூப்பிடுறாரு. நான் அப்புறம் உங்களை சந்திக்கிறேன். பை பை. நீங்களாம் பயப்படுற அளவுக்கு மைத்திலிக்கு ஒன்றும் ஆகலை. பிரின்சிபல் மைத்திலி அப்பா கிட்ட பேசிட்டாரு, சேஃபாக தான் இருக்கா. அண்ட் இனிமே ட்ரெக்கிங் கண்டினியூ பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரு. ஓ காட், ட்ரெக்கிங் போச்சா? அதுக்கு கேப் வரும், உங்கள் திங்ஸ்லாம் பேக் பண்ணி வைங்க, நம்ம கிளம்புறோம். ஜெயராம் எங்க? சார் நான் நடக்கிறதெல்லாம் பிரின்ஸிபால்கிட்ட சொல்கிறதே அவன் தான் சார். இங்கேருந்து சொல்லி கூட அவன் கிளம்பி போகிறத நான் கவனித்தேன் சார். சரி சரி, நீங்கள் ரெடி ஆகுங்க, நம்ம கிளம்பலாம். ஏண்டா கஜாவை நீ கரெக்ட் பண்றதுக்கா அவனை கழட்டி விட்டியா? மைத்திலிக்கு ஒன்றும் ஆகலை. குரங்கு நீ போகிறேன்னு சொன்னப்போவே நீ ஏன் அந்த கிராமத்து பையன் சொல்லவே இல்லை? ராம் சார், நான் அந்த கிராமத்து பையனை தெரிஞ்சதால தான் சார் மைத்திலி அப்பா அவளை அவர் கூட கூப்பிட்டு போயிட்டார். என்ன சொல்ற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கானது ஒன்று தேடி வரும். அவ்வளோ சீக்கிரம் வர அப்படியா? சரி, ஓகே சார். ஓகே சார். அப்படியே அவனோட ஸ்டேஷன் கூப்பிட்டு வர சொல்லியிருக்காரு. அப்பனா சரி. உங்களுக்கு ட்ரெக்கிங் கேன்சல் சொல்லிட்டாங்களே, கிளம்புங்க. இவனை மட்டும் கொஞ்சம் விசாரிக்கணும். விசாரிச்சு ஸ்டூடெண்ட்ஸ் மேலலாம் எங்கடி ஓடுற?
பசங்க என்ன பெரிய மரத்துல ஒரே ஒரு மாங்காய் மட்டும் தந்து எனக்கு என்ன எப்படி அடி? ஜெரோ பாட்டானா பசங்க என்னனா எனக்கு என்ன டேய் பேல்புரி தலையா நீ குத்த 500 ரூபாய்க்கு பாட்டு பாடி சாவடிப்பியா இறங்கி போடா சுருளி ப்ரோ டு இட் ஃபாஸ்ட் சார் கொஞ்சம் சீக்கிரமா பண்ண சொல்றாருப்பா செருப்பால் அடிப்பேன் அழுக்க தலையா திரும்பி போடுறா தெரியும். இந்த ஒரு மரத்துக்காக தான் 12 பேர் சுட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படி இன்னும் இருக்கு இந்த மரத்து சொல்லி என்னடா அங்க பாரு என்னது ப்ரொபோசர் என்ன மரத்தை ஓட்ட பண்ணி வச்சுக்கிறானா இப்படி ஓடி வரானுங்க. டேய் ஏன்டா இப்படி ஓடி வரீங்க गाइस என்ன ராம ஓடி வரான் இவன் எப்படி இந்த கூட்டத்துல ஏப்பா ஏப்பா இருங்க இருங்கடா ஏன்டா நீ இருப்பா என்ன சொல்லிட்டு போ டேய் இருப்பா சொல்றா டேய் ராம நீ சொல்றா நிக்காம ப்ரொபோசர் வாங்க டேய் இருப்பா என்ன சொல்லிட்டு போ டேய் சொல்லிட்டு போங்கடா டேய் இருப்பா என்ன சொல்லிட்டு போ டேய் வாடா டிஸ்கோ பாஸ்கல் எதுக்குடா இப்படி ஓடி வரீங்க சொல்றா நம்ம பசங்க போலீஸ் அடிச்சு போட்டுட்டாங்க. போலீஸ் அடிச்சு போட்டாங்க ஆமா என்னடா சொல்ற அவங்க அடிச்சு ஓபர தான் சொல்லிட்டாங்க. நீங்க நிக்காத உடனே செக் பண்ணிடுவாங்க. வா அட பாய் என்ன ஊருக்கு போறேன்னு பட்டிங்களா டேய் எதுக்குடா சீ போலீஸ் டேய் சொல்றா டேய் யோ நீ வாயா. சார் அந்த காலேஜ் பசங்க எங்களை சேர்ந்து அடிச்சிட்டு மூலக்காட்டுக்குள்ள ஓடிட்டாங்க சார். அந்த காட்டுக்குள்ள போனவனுக்கு எவனும் திரும்பி வர மாட்டாங்க, அப்படியே விட்டுரு. ஓகே சார். சொல்லி வரல உனக்கு ஏதாவது ரூட்டு தெரியுமா? சார் எனக்கு சரியா ரூட் தெரியாது சார். சொல்லு சொல்லு வரேறா வா வழி காட்டு. ஜீப்பு வேற மேலே விட்டு வந்துட்டேன். என்ன ஆக போதும் வலு கட்டாயமா கொண்டு வந்து வழி காட்ட அவனை செம்ம காலில் இருக்கிற மேலே போடா. ஓ உனக்கு மட்டும் தனியாக சொல்லலாமா? வருதுங்க பாரு எனக்கு என்ன தங்கம் தண்ணி இருக்குது. எலிஃபண்ட் கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட தண்ணி இல்லப்பா. நான் மட்டும் வீட்டில் இருந்தேன்னா ஓ என்னடா பண்ணியிருப்ப? வீட்டில் பாலை குடிச்சிட்டு படுத்துருப்பேன். ஏன்னா கொஞ்சமாவது வேணா குறையட்டும். காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம் டூயட் பாட ஆளும்ல ஏன் ஆளு வந்தா டண்டனக்கா 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 டேய் அந்த கட்டை எடுத்து வாயில சொல்லுடா. வழி தெரியாம நடுக்காட்டில் உட்காந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு பாட்டு கேட்குதா? பாட்டு ஏன் டென்ஷன் ஆகுறான்? இங்கே யாருக்காவது சிக்னல் இருக்கா? இல்லை சார். உனக்கு இருக்கா? நான் 2 நாளாக பார்க்குறேன். இவன் தான் அந்த பொண்ணுக்கு பயங்கரமாக சிக்னல் குத்துனுக்குறான். என்னடா ஊருக்கு போனவனே அவன் பேரண்ட்ஸ் ஒன்றதான் செருப்பாலே அடிக்க போகிறாங்க. ஏய் சொல்லு. ஒப்பமா அவனை செருப்பால் அடிக்கும்போது வீடியோ எடுத்து அனுப்பேன் சரியா? ஏய் என்னடா சொல்லி அண்ணா நான் உனக்கு கேட்கட்டுமா? என்ன சிகரெட்டா காலி ஆச்சுமா? அது இல்லைண்ணா நிஜமாவே உனக்கு ரூட்டு தெரியாதாண்ணா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் எப்படியாவது கூட்டிட்டு போயிடுங்க. எனக்காக அவன் ஊர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏய் உன் ப்ரொபோசர் மாதிரி நீயும் லூஸு மாதிரியே பேசுற. அந்த வழி தெரிஞ்சா பஸ்ஸு தப்பிச்சு போது நானாக தானே இருப்பேன். படிக்கிற வயசில் படிக்கிறது விட்டு லவ் இதுன்னு கன்றாவெல்லாம் பண்ணிட்டு நடு நிலவு நேராக என்ன உட்கார வச்சுக்கிறீங்க. சை ஏன் சுருளியாண்ணா எனக்கு இந்த காதல்லாம் பிடிக்காதா? இல்லை யாரையும் லவ் பண்ணது இல்லையா? அண்ணா ஏன் அண்ணா என்னாச்சு? நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அப்படியா? எலிசான்னு பிரான்ஸ்லேருந்து ஒரு பொண்ணு ட்ரக்கிங்காக என் கூட ட்ராவல் பண்ணா. எனக்கு அவளுக்கும் அப்படியே லவ் சிங்க் ஆயிடுச்சு. ஆனால் அவள் பக்கம் ஒருத்தன் எங்களை பிரிக்கிறதுக்காகவே சுற்றினுக்கிறாமா. அவன் யாருன்னு சொன்னேன் செஞ்சு விட்டுருவோம். செஞ்சிடலாம். வேற யாரும் இல்லை, அவன் புருஷன் தான். என்ன சொல்ற? ஆமாண்டா தாலி கட்டி 3 நாள் தானே அவன் கூட இருந்தா. மீதி 9 நாள் என் கூட தானே இருந்தா. விடுவானா? இதெல்லாம் ஒரு லவ் ஸ்டோரி. உன்னை நடுகாட்டுல இல்ல சுடுகாட்டுல கூட விட்டு போலாம். ஏய் வாடி. உன்னெல்லாம் லவ் பண்ணனா கள்ளக்காதலனோட சேர்ந்து கொண்டு எங்களை உள்ளதான் அனுப்புறீங்க. என்ன பியூனே? அந்த எலி அந்த எலிசா ஆமா செவச்சவன்னு வெள்ளையா இருக்குமாமே. அவங்க வீட்டுக்கார ஹாலிவுட் போயிட்டு பறந்தாச்சானா செத்து போயிடுவ நீ. வேணா மூஞ்சி பியூன் மாரி நந்துக்கியா? ப்ரொஃபஸர் பியூன் எல்லாம் ஒரே கல்ஃபா மூட்ல இருக்குது. யாராவது தண்ணி வச்சிருக்கீங்களா? அங்க ஒரு ஓடையில தண்ணி வருது. நிறைய யானைங்க தண்ணி குடிக்க வரும். நீ போய் முட்டி போட்டு குடி. குட்டியான போடா. அதான் இருந்த மொத்தத்தையும் குடிச்சு தொலைச்சிட்டியே. அருவி எது இவ்வளோ பதட்டமா இருந்துக்கிறான்? இந்த அருவியோட எண்டு தான் சார் குரங்கணி. இதை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா போயிடலாம் சார்.
நிஜமாவா சார் Are you sure? ஷூர் சார். என்ன சுவர் நான் சொல்லி என்னடா ப்ரொஃபஸர கிளம்பலாமா? கிளம்பலாமா? என்னடா எல்லாம் தலைகீழாவே இருக்குது. நான் தான்டா உங்களை சுத்தி காட்டணும். நீங்க எல்லாம் எனக்கு சுத்தி காட்டணுங்கிறீங்களடா. இது எப்போ முடியும் எப்போ விடியும்னே தெரியல. முன்னாடி போடா. பசிக்குது சுருளி. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. ஆரி பவன் ஹோட்டல் வரும். அறிவு கட்டவலை பார்த்து வாங்க. பாம்பு ஊத்தலாம் இருக்குது. என்ன கம்பெல்லாம் நட்டு வச்சுக்கிறானுங்க? கபடி விளாட்றானுங்களா? டெக்கரேஷன்லாம் பயங்கரமா இருக்கு. இது ஆமா மனுஷ எலும்புண்டு. இங்க பாரு ஆட்டோட எலும்புண்டு. ஏதாவது மண்டோட மான நத்துறானுங்களா? ஸ்டேஜே காணோம்.